இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். கடுகு கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது ஒரு சாம்பார் ரசத்துக்கெல்லாம் நல்ல சைடிஷ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் வறுவல் பொடின்னு ஒன்று இருக்குது, அந்த பொடியை நல்லா போட்டு நல்லா பிரட்டி விடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதில் மெயினே இந்த பொடி தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.